Hello guys, போன வீடியோல நம்ம ஸ்கேலர் சப் queryனா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸ்கேலர் சப் query அப்படினா செலக்ட் ஸ்டேட்மென்ட்ல நம்ம ஒரு சப் query எழுதுறது தான் ஸ்கேலர் சப் query அப்படின்றத போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம இன்லைன் வியூ இல்லனா இன்லைன் சப் query அப்படினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே? சோ இன்லைன் வியூ. சோ இன்லைன் வியூனா என்ன அப்படினா நம்ம ஒரு செலக்ட் ஸ்டேட்மென்ட்டை ஃப்ரம் க்ளாஸ்ல எழுதி அதை வந்து ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு டேட்டா எடுக்கிறோம் அப்படினா அது இன்லைன் வியூ இல்லனா இன்லைன் சப் query ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு ஃப்ரம் கிளாஸ்ல ஒரு சப் query எழுதுறோம் அப்படினா அது வந்து இன்லைன் வியூ ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன்லைன் வியூ எதுக்கு யூஸ் பண்றாங்க? மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினா ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு query இருக்கு. அந்த ரிசல்ட்டை வந்து நான் வந்து வேற எதுலயே போறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படினா அந்த டைம்ல இந்த இன்லைன் வியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்லைன் வியூவோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே? ஸோ இன்லைன் வியூவோட சின்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன காலம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த காலம்ஸோட நேம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம இந்த காலம்ஸுக்கு எந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த காலம்ஸ்லாம் எடுக்க போகிறோமோ அந்த டேபிள் இருந்துச்சுன்னா டேபிள் நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன், அதே ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நான் டேட்டா எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து ஃப்ரம் கிளாஸில் கொடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வேர் கண்டிஷன் நீங்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா வேர் கண்டிஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இது எப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒரு டேபிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குது. நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகே. ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஒரு ஆர்டரில் இன்சர்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த லைனாக தான் இன்சர்ட் பண்ணியிருப்போம் நம்ம சொல்ல முடியாது. இந்த ஸ்டீவன்றது ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆயிருக்கலாம், அடுத்தது இந்த டயானான்றவங்க இன்சர்ட் பண்ணியிருக்கலாம், அடுத்தது லெக்ஸன்றவங்க ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ஆர்டராகவே இருக்காது. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன ஆர்டர்ஸில் இருக்குது, ஸோ அந்த ஆர்டர்ஸை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நான் வந்து 5th என்ன ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணேன், இல்லைனா 7th என்ன ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அந்த ரெக்கார்டை நான் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு சூடோ காலம்னு ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். அந்த சூடோ காலமோட நேம் வந்து என்ன அப்படின்னா ரோனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரோனம் போட்டோம். ரோனம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு இதுக்கான ரோ நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். அது ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுவும் ப்ளஸ் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் வந்து ஈன்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் நேம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈயில் இருக்க மொத்த காலம்ஸே எடுத்துகிட்டு வா அப்படின்றதுக்காக E.star நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஐடிக்கும் இங்கே வந்துடும், ப்ளஸ் ஒரு இதுக்கும் வந்து ரோ நம்பர் இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ரோ நம்பரில் 5th இருக்கிற இந்த ப்ரூஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் போயிட்டு ரோனம் ரோனம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் ரோனம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் எடுத்துகிட்டு வராது. ஓகேவா? உங்களுக்கு இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராது. ஏன்னா இந்த ரோனம் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஈக்குவல் டு அந்த ரோனம் ஈக்குவல் டு அப்படின்ற வேல்யூ கொடுக்குறீங்களே, இந்த வேல்யூ வந்து இது 1 அப்படின்றது தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது நீங்கள் ரோனம் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். இல்லை ரோனம் ஈக்குவல் டு 2 இல்லைனா ரோனம் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேல்யூ கண்டிப்பாக வராது. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவல் டு அப்படின்றது ரோனமுக்கு இந்த 1 அப்படின்ற இந்த ஈக்குவல் டு, அதாவது இந்த ரோனமுக்கு இந்த 1ன்ற ஒரே ஒரு வேல்யூ ஒண்டி தான் ஈக்குவல் டுல அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஈக்குவல் டு போட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன இன்சர்ட் ஆயிருந்ததோ அந்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இதான் ரோனமோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது ரோனம் போட்டு நீங்கள் ஈக்குவல் டு போடுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த சைடில் வந்து வேல்யூ வந்து 1 தான் கொடுக்க முடியும். நீங்கள் 2 கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது. வெறும் காலம் நேம்ஸ் ஒன்று தான் காட்டும். டேட்டாஸ் இருக்குது நம்மளுக்கு, ஆனால் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகலை. அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா இந்த ரோனம் வந்து நம்மளுக்கு ஒன்லி ஒரே ஒரு வேல்யூ ஒண்டி தான் கொடுக்குது. அந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம 1ன்னு கொடுத்தா ஒண்டி தான் அது டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? மற்றபடி இதில் வந்து நீங்கள் ஈக்குவல் டு கொடுக்காம லெஸ்ஸர் தென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லெஸ்ஸர் தென் 15 நம்ம போடலாம். லெஸ்ஸர் தென் 15 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா கொடுக்கும், ஒரு 14 ரெக்கார்ட்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? நீங்கள் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? அதாவது இதில் வந்து ரோ நம்பர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டூல யூஸ் ஆகும், இல்லைனா லெஸ்ஸர் தென்ல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டூல ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும். அதாவது 1 ஒண்டி தான் அக்செப்ட் பண்ணிக்கும். 1 அக்செப்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ ஒண்டி தான் எடுத்துகிட்டு வரும். செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராது. அதே மாதிரி லெஸ்ஸர் தென் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது கம்மியாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும். கிரேட்டர் தென் சிம்பிள் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா
இப்போ வந்து 5th இருக்கிற அந்த ப்ரூஸ் நம்ம பார்த்தோம்ல, இதில் நம்ம 5th என்ன ரெக்கார்டு இருந்தது, ப்ரூஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருந்தது கரெக்டாக. ஸோ இந்த ப்ரூஸ் அப்படின்ற ரெக்கார்டை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, நம்மளால் இந்த ரோனம் ஈக்குவல் டு 5 அப்படின்றவங்களால கொடுக்க முடியல. ஓகேவா, இப்போ நம்மளால் ரோனம் ஈக்குவல் டு 5 அப்படின்ற வந்து கொடுக்க முடியல. இது கொடுக்க முடியல அப்படின்னும் போது நம்மளுக்கு எரர் வருது, அதாவது டேட்டாஸ் வரல நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் வந்து அந்த இன்லைன் வியூ அப்படின்ற இன்லைன் வியூவில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இன்லைன் வியூவில் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இதை வந்து ஒரு டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே ஒரு டேபிள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இந்த ரோ நம்பர், இந்த டாட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு டேபிளாக சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் அப்படின்றத இந்த எம்ப்ளாயிஸ் ஒண்டி தனியாக நம்ம எழுதி அப்படி நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இந்த இன்லைன் வியூவில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுவே ஒரு கொரியா நம்ம உள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதே நம்ம ஒரு கொரியா பாஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். வேர் ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி, நம்ம எம்ப்ளாயி ஐடி பதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வேர் வர ஆர்டர் பையில் வேர் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்லைன் வியூ. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி வைஸ் நம்மளுக்கு ஆர்டர் ஆகிடுச்சு. இதில் வந்து 5th ரோ நம்பரில் இருக்கிற ப்ரூஸ்ன்ற நம்மளுக்கு ரிசல்ட்டில் வரணும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதாவது இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு டேபிள். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இந்த டேபிள்லேருந்து நம்ம இப்போ ரெக்கார்டு எடுக்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம அலியாஸ் நேமை ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரோனம் அப்படின்றது ஒரே ஒரு சூடோ காலமு. அந்த சூடோ காலம் பார்த்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ரோனம்ன்றது ஒரு சூடோ காலமு. அந்த சூடோ காலமுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா 1 தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ரோனம் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எதாவது எங்கேயோ கொடுத்தோம் அப்படின்னா அதில் 1 தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இப்போ நம்ம வந்து வெளியே ஏதோ ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் இங்கே ரோனம் வச்சுட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் 1 தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம ஒரு அலியாஸ் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு RN அப்படின்ற ஒரு அலியாஸ் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், ஸோ நம்ம இப்போ அலியாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டோம்ல, ஸோ இந்த அலியாஸ் நேமை வச்சு நம்ம இங்கே வந்து RN ஈக்குவல் டு 5 அப்படின்றத நம்ம போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போ வந்து ரோ நம்பரில் RN அப்படின்றத போடுறோம். ஓகேவா, ஸோ RN ஈக்குவல் டு 5 அப்படின்றத நம்ம போடுறோம். ஓகேவா, இப்போ போட்டால் நம்மளுக்கு வந்து டேட்டா வராது, எரர் ஷோ ஆகும். ஏன்னா RNன்றது நீங்கள் ஒன்று வந்து ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை, RNனா என்ன அப்படின்றது எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா RNன்றது ஜஸ்ட் ஒரு அலியாஸ் நேம் தான், நம்மளுக்கு புரியுறதுக்காக நம்ம ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து டேட்டா பேஸோட நேம் கிடையாது. ஓகேவா, டேட்டா பேஸில் இது வந்து ஒரு RN ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகியோ இல்லை ஒரு காலம் இருக்கோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு பர்பஸுக்காக RN நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதாவது நம்ம இங்கேயே ஒரு காலமில் RN கொடுத்துருக்கோம், இதையே நம்ம வந்து அதே வேர் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த இன்லைன் வியூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஸோ இன்லைன் வியூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தேவையான காலம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு என்ன வேணும், இந்த RN அப்படின்றது இந்த காலம் வேணும். ஸோ ஓகே RN. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் வேணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் நேம் கமா எம்ப்ளாயி ஐடி வேணும். போதும், இது 3 காலம் ஒன்றி நம்மளுக்கு போதும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரம் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரம் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் கிளாஸில் வந்து டேபிள் நேம் கொடுப்போம். நம்ம அந்த டேபிள் நேமுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது எனக்கு வந்து இதுதான் ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். நார்மலாக நம்ம டேபிள் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எம்ப்ளாயிஸ்ன்றது ஒரு டேபிள் நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஸோ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு டேபிள் அப்படின்றதான் சொல்லுவோம். இதை எல்லாமே சேர்ந்து எம்ப்ளாயிஸ் அப்படின்ற அந்த நேமில் தான் அடங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் டைம் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ரன் டைம் டேபிள்ஸ்னால் நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ரன் டைம் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது போகிற போக்கில் நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு டேட்டாவை எடுக்க போகிறோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து டேட்டாபேஸில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண ஒரு டேபிள். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு கொரி மூலமாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணி அதை ஒரு டேபிளாக நம்ம வச்சுருக்கோம், அதில் ஒரு டேபிளாக ஒரு டேட்டா வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒரு ரன் டைம் டேபிள்ஸு இல்லைனா ரன் டைம் கொரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா,
ஸோ இந்த queries-ஓ இல்லை இந்த டேபிளோ நம்ம யூஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம டேட்டாவே எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கலாம், ஒரு ஜி அப்படின்ற ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கலாம். அதாவது இந்த டேபிளுக்கு அதாவது இந்த query-க்கோ இல்லை இந்த டேபிளுக்கோ நம்ம ஒரு அலியாஸ் நேம் ஜி அப்படின்றத வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ நம்மளுக்கு இந்த டேபிளில் நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது, ஆர்என்ன்றது ஒரு காலம். ஓகேவா? இந்த ரோ நம்பர்ன்றது இப்போ நம்ம ஆர்என் அப்படின்ற ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்என்றது ஒரு காலம் மாதிரி நம்மளுக்கு வந்து அது டேட்டாபேஸில் அது வந்து எடுத்துக்கும். டேட்டாபேஸில் கிடையாது, அது வந்து எடுத்துக்கும். ஆர்என்றது ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்கலாம், வேர் rn ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும். இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இது மாதிரி டேபிள் வரும். ஓகே, இது வந்தோடனே இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கும், ஆர்என்ற அந்த வேல்யூ எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கும், எம்ப்ளாயி ஐடி எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இந்த ஆர்என்ல 5 எங்க இருக்கோ அதை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு டேட்டாவை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இன்லைன் வியூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ப்ரூஸ் 104 ஐடி அப்படின்றது நம்மளுக்கு வருது. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்க, ஸோ ப்ரூஸ் 104ன்ற ஐடி. ஓகேவா? திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு இப்போ காம்ப்ளெக்ஸாக நம்ம ஒரு கொரி எழுதியிருக்கோம். அந்த காம்ப்ளெக்ஸ் கொரிஸில் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ஒரு இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் அந்த ரிசல்ட்டை வந்து நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் வந்து ஃபில்டர் பண்ணணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் அதில் வந்து கண்டிஷன் ஆட் பண்ணணும். ஆனால் அந்த கண்டிஷன் எப்படி ஆட் பண்ணுறது எனக்கு தெரியல. இல்லைனா அந்த காலமில் இருக்க டேட்டாவை வந்து நான் புல் பண்ணி எடுக்கணும், ஆனால் அது எப்படி எடுக்க முடியுன்றது எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எடுக்கிறதே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்ற போது அந்த மொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மொத்த கொரி நீங்கள் எழுதியிருப்பீங்களே, இது வந்து சின்ன சிம்பிள் கொரி தான். இதுமாதிரி நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கொரின்னு நிறைய லைனில் எழுதியிருப்பீங்க. அந்த கொரி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ரம் கிளாஸில் போட்டுருங்க. அப்படின்னா ஆகும், அது மொத்தமாக ஒரு டேபிளாக மாறிடும். ஓகேவா? நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை நீங்கள் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் வேறு ஏதாவது டேபிள் ஆட் பண்ணுறீங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளோ இல்லை லொக்கேஷன் டேபிளோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு கொரி, வேறு ஏதோ ஒரு இன்லைன் கொரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிடலாம், எனக்கு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஜீன் வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி நீங்கள் அந்தந்த கொரிக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் வச்சுட்டு, எனக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஜி டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இன்னொரு கொரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொரியில் இருக்க எம்ப்ளாயி ஐடியும் சேமா அப்படின்னா அதில் இருக்க நீங்கள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் அதில் ஒரு டி அப்படின்னு ஒரு ரிலேஷன் நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டி டாட் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஜி, அதாவது இந்த டேபிளில் எனக்கு இந்த டேபிளில் எனக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி வந்திருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இந்த டேபிளில் எனக்கு இவ்வளோ எம்ப்ளாயி ஐடி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டேபிளில் எனக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்குது. நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஜி டாட் எம்ப்ளாயி ஐடியும் இந்த டியில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியும் சேம் அப்படின்னு நம்ம கண்டிஷனில் கொடுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி கண்டிஷனில் அது மாதிரியும் நீங்கள் வந்து இந்த இன்லைன் வியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்லைன் வியூ அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரம் கிளாஸில் ஒரு சப்கொரி யூஸ் பண்ணி அது வழியாக நீங்கள் ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இன்லைன் வியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரோ நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ரெக்கார்டு தான் பாஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு 1ன்ற வேல்யூ ஒண்டி தான் பாஸ் பண்ண முடியும். அதில் வேறு வேல்யூஸ் எதாவது நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து அதை வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம டேட்டா எடுக்கிறதுக்காக நம்ம இன்லைன் வியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இது இன்லைன் வியூக்காக இந்த ரோ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னாவே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ரம் கிளாஸில் நீங்கள் ஒரு சப்கொரி எழுதி அதை நீங்கள் அதுலேருந்து டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இன்லைன் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெஸ்டட் சப்கொரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.